விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ ஊட்டியில் இருக்கோம். இங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அதை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். எப்படி டீ உற்பத்தி பண்ணுறாங்க என்பதை பற்றிய ஒரு பதிவு தாங்க இது. வாங்க நம்ம இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாஸ் போல் ஒன்று கொடுப்பாங்க. அதை கையில் கட்டிட்டு தான் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகணும். அந்த டீ ஃபேக்ட்ரி தாங்க நம்ம இப்போ போகிறோம். இப்போ உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். கொஞ்சம் லாங்காக தான் நடந்து போகணும். வாங்க. ஊட்டியில் விவசாயம் என்பது தேயிலை முதன்மை பயிராக பயிர்றாங்க. அதுக்கடுத்து கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு அதிகளவு இங்கே பயிர்றாங்க. இங்கே மழை நீரை சேமித்து வச்சு அந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது பழமையான இந்த டீ இலையை அந்த தேயிலை அரைக்கிற மிஷினுங்க. இது பழசு. இப்போ ஃபேக்ட்ரியில் நவீன முறையில் அரைக்கிறாங்க. இது பழமையான ஒரு மிஷின் தாங்க. இதுவும் உள்ள இதுக்குள்ளே தான் அந்த தேயிலை கொட்டி அதை நல்லா உடைச்சி என்ன செய்கிறாங்கன்னா அந்த பவுட்ரு ஆக்குவாங்க. இது பழசு. இந்த ஃபேக்ட்ரி போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இதை நமக்கு காட்சி பொருளாக வச்சிட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ரியினுடைய நுழைவாயிலுக்கு வந்துட்டுங்க. இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் டோக்கன் போட்டு ஒரு 10 ரூபா ஃபீஸ் அதை சுற்றி பார்க்கறதுக்கு ஃபீஸ் மாதிரி இந்த ஃபேக்ட்ரியில் வசூல் பண்ணுறாங்க. இப்போ நாம்ளும் நம்ம டிக்கெட்டு எடுத்துட்டோம். டிக்கெட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோங்க. இது தாங்க அந்த ஃபேக்ட்ரியினுடைய என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போனால் பார்க்கணும். முதல் டைம் ஒரு டீ ஃபேக்ட்ரியை பார்க்க போகிறேன். ஒரு நர்வஸாக தான் இருந்தது. இது தாங்க இப்போ உள்ளே இந்த டீ ஃபேக்ட்ரி உள்ளே இப்படி தான் இருங்க. எல்லாம் தேயிலையெல்லாம் கீழே கூட்டிகிட்டு ஒரு மிஷின் எடுத்துகிட்டு கொட்டுற மாதிரியே இருக்குது. நல்லா தேயிலை பார்த்தீங்கன்னா காய வச்சுலாம் இல்லை, அப்படியே பச்சையாகவே என்ன செய்கிறாங்கன்னா கொட்டி வச்சுருக்காங்க. போன உடனே நமக்கு என்ன செய்யணும்னா போர்டெலாம் வச்சுருக்காங்க. இந்த தேயிலை எப்போ பயிரிட்டாங்க, இந்த ஃபேக்ட்ரி எப்போ கட்டினாங்க அப்படி போன்ற ஃபுல் ஹிஸ்ட்ரியை அந்த போர்டு மாரி வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. அதை எல்லாமே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குங்க. Welcome to the tea factory. The process of tea manufacture consists of several stages. The first stage is withering, which means the removal of moisture. The leaf is spread on the withering troughs and high velocity fans blow air through the leaves, whereby 30% of moisture is removed. The withered leaf is then passed through a tube to the rotor vane below. The rotor vane is a machine which crushes and squeezes the leaf. The leaf coming out of the rotor vane then these machines, which are 5 in number, have sharp rollers on them. They cut, turn and curve the leaf while it passes through them. After the CTC, the leaf enters the googie, which imparts heaviness to the tea while the tea rubs on its surface while passing through it. The tea then enters the oxidation area, where it is collected in stainless steel trays and இதாங்க அந்த தேயிலையை அரைக்கிற ஒரு நவீன முறையில் மிஷினுங்க. அந்த தேயிலை பாருங்கள் மேலே ரோ போட்டு அதுவே எடுத்துகிட்டு இந்த மிஷினுக்குள்ளே போடுங்க. இங்கே என்ன செய்யணும்னா அந்த தேயிலை நல்லா மாவு போல் என்ன செய்யுதுன்னா நல்லா அரைக்குதுங்க. இதை அரைச்சிட்டு இது கீழே ஒரு கிரவுண்ட் இருக்குங்க. அந்த அரைச்ச இந்த தேயிலை
கீழே வந்து ஒரு பைப் லைனில் கீழே போகுதுங்க. அங்கே போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேயிலையை வந்து நல்லா சலிக்கிறது, அப்புறம் வந்து தூளாக்குறது, இன்னும் வந்து தூளாக்கணும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூளாக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சாப்பிட்ற டீ தூள் மாதிரியே வந்து ஆக்க வேண்டிய இது வந்து கிரவுண்டில் தான் இருக்குங்க. அதுவும் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம், வாங்க. Okay, the factory has different types of teas. There are regular, strong, medium, and light teas. Flavored teas like cardamom and chocolate, lemon, ginger, rosemary, green tea, which is highly recommended for reducing your sugar and good meaty overload. One tea berry in terms of the tea available. You can now go down to the respective. பெரிய இலையை சின்னதாக கட் பண்ணி பொடுசாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து கீழே வந்து அனுப்புகிறாங்க. இதே இன்னமும் வந்து என்ன செய்வாங்கன்னா கீழே போயிட்டு மிஷினில் நல்ல தூளாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது சலித்து நமக்கு சாப்பிட்ற அந்த டீ தூளாக வந்து அது அங்கே கீழே தான் அங்கே மாற்றுறாங்க. இப்போ நம்ம முழுசாக பார்த்துட்டோம், மேலே பார்த்துட்டோம், இப்போ கீழே போக போகிறோம், வாங்க. பாருங்கள், மேலே எவ்வளோ பெருசாக இந்த தேயிலை வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப சின்னதாக வந்து அதை அப்படியே வந்து அரைச்சிட்டாங்க பாருங்கள். ஆனால் பச்சை கலராகவே இருக்குது. இன்னும் டீ தூளை அந்த கருப்பாக மாத்திர மாரி இல்லை, அதுக்கப்புறம் சூடுபடுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை பச்சையாகவே நல்லா தூளாக அரைச்சிட்டாங்க பாருங்கள். அரைச்சிட்டு அது வந்து என்ன பண்ணுதோ ஒரு பெரிய மிஷினில் போயிட்டு நல்லா சூடு பண்ணி நல்லா கருப்பு கலராக அந்த தேயிலையை வந்து மாற்றுறதுக்கான ப்ராசஸிங் தாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்குது, பாருங்கள். அந்த பச்சை தேயிலையை வந்து பொடி பொடியாகிட்டு இது வந்து ஈட்ரு நினைக்கிறேங்க, நல்லா காய வைக்கிறதுக்காக ஒரு ஈட்ரு தான் நினைக்கிறேன். அதை ஹீட் பண்ணி கீழே வந்து ஒரு மிஷின் மாரி கீழே ஒரு இது மாரி இருக்குது பாருங்கள், கருப்பாக மாறிட்டு பாருங்கள். அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கருப்பாக மாறி இப்போ சலிக்கிற ப்ராசஸிங் போகுது. நம்ம நெல் அரைச்சா எப்படி இது தனித்தனியாக முழுசாக நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்னா தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி இந்த தேயிலையை வந்து பார்த்தோன்னா இப்போ அடுத்து வந்து சலிக்கிற இதுக்கு ப்ராசஸ்க்கு வந்து போகுதுங்க. டீ தூள் வந்து இப்போ ரெடி ஆகிடுதுங்க. சலிச்சிட்டு அது குவாலிட்டி தனியாக வந்து பிரிக்கிறாங்க. அதை பிரித்து பேக் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன செய்வாங்கன்னா சேல்ஸுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. டீ ஃபேக்ட்ரி சுற்றி பார்த்துட்டோடனே அங்கேயே வந்து ஃப்ரீயாக வந்து டீ கொடுத்தாங்க. நாமளும் வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்தோங்க. டீ தூளை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது போல் நம்ம முன்னாடி இது போல் டீ வந்து நம்ம சாப்பிட்டதே கிடையாது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஃபேக்ட்ரி சுற்றி பார்க்குற அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து என்ன செஞ்சாங்கன்னா டீ வந்து கொடுத்தாங்க. அந்த குளிருக்கு அது சூடாக சாப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கடுத்து நம்ம டீ குடிச்சிட்டு வெளியே வந்தாக்கா டீ தூள் வந்து அந்த சேல்ஸ் பண்ணுற அந்த கடை வந்து வச்சுருந்தாங்க. ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ண டீ தூள் மெனி வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. நாம் வந்து என்ன செய்யலாம், நமக்கு பிடிச்ச அந்த டீ தூளை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீலகிரி தைலம்,
தலையில் புடுகு இருந்தாலும் அது போக்குறதுக்கான தைலம் எல்லாமே வந்து எங்கள் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண அந்த எல்லாமே வந்து இங்கே சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான தேயிலை, தைலம் இதெல்லாமே வந்து வாங்கிட்டோங்க. நல்லாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஊட்டிக்கு வந்தாங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியை வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான அந்த டீ தூள், தைலம் போன்றதை எல்லாம் வாங்கி நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் மற்ற விவசாய சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.